வணக்கம். நம்ம டெய்லி லைஃப்ல வர்ற ஒரு சின்ன கடுப்பு, ஆமா ஒரு சின்ன எரிச்சல், எப்படி ஒரு பெரிய சொல்யூஷனுக்கு வழி காட்டுதுன்னு ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமா பார்க்கலாம் வாங்க. சரி, கதைக்குள்ள போலாமா? நம்ம ஹீரோயின் நயனிகா தருண் ஒரு யங் கப்பிள். நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு காமன் ப்ராப்ளம், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அது அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். அப்பப்பா, நயனிகாவோட இந்த ஒரு வரிய கேட்டாலே போதும், அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படியே தெரியுது. மாசம் மாசம் இந்த கரண்ட் பில்ல பாக்கும்போது சத்தியமா நம்ம எல்லாருக்குமே இதே ஃபீலிங் தான் வரும் இல்லையா? தருணும் அதே தான் சொல்றாரு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் அப்படியே கரண்ட் பில்லுக்கே போகுதேன்னு ஒரு ஆதங்கம். இது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நிறைய குடும்பங்களோட மாச பட்ஜெட்டே காலி பண்ற ஒரு பெரிய தலைவலி இது. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்ல. இது அந்த கப்பல்ஸ்க்கு ஒரு மாதிரி டெய்லி டென்ஷனை, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டே இருக்கு. ஆனா சில சமயம் பாருங்களேன், இந்த மாதிரி கடுப்புல இருந்து தான் ஒரு சூப்பரான ஐடியா பொறுக்கும். அந்த விரக்தி தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமையுது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. பாத்தீங்களா, தருண் சொன்ன இந்த ஒரு லைன் அந்த மொத்த சீனையே மாத்திருச்சு. அது வரைக்கும் இருந்த அந்த டென்ஷன், கவலையெல்லாம் போய் ஒரு புது கியூரியாசிட்டி, ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, இந்த புது ஐடியா, அதாவது சோலார், எப்படி அவங்க பிரச்சனைக்கு ஒரு பக்கா சொல்யூஷனா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கம்பாரிசனை பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா புரியும். ஒரு பக்கம் நம்ம வழக்கமான கரண்ட், எப்ப பில்லு ஏறும் இறங்கும்னே சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் சோலார், செலவு கம்மி, ஸ்டேபிளாவும் இருக்கும். அப்புறம் கரண்ட்டுக்காக நம்ம யாரையும் எதிர்பார்த்திருக்க தேவையில்ல, நாமளே நமக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கலாம். பில்லிங் சிஸ்டமும் ரொம்ப குழப்பமா இல்லாம நீட் அண்ட் சிம்பிளா இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? சோ தருண் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னா, மூணு முக்கியமான பாயிண்ட். ஒன்னு, இது ரொம்ப சிம்பிள், முன்ன மாதிரி இல்ல, இப்போ இன்ஸ்டால் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, செலவு கம்மி, ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா போதும், கவர்மெண்ட் சப்சிடி கூட இருக்கு. மூணாவது, ரொம்ப முக்கியமா, இது ஒரு கிளீன் எனர்ஜி, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இந்த 3 விஷயமும் அவங்க கவலைக்கு ஒரு நேரடியான பதிலா அமைஞ்சிடுச்சு. இது வெறும் மாசம் வர்ற கரண்ட் பில்ல சமாளிக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க, இது அவங்களோட ஃபியூச்சருக்கான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம்ல இதனால என்னெல்லாம் பெனிஃபிட்னு பாருங்க. முதல்ல, உங்க வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை நீங்களே தயாரிக்கலாம். சூப்பர்ல. நீங்க யூஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா கரண்ட்டை திரும்ப ஈபிக்கே வித்து காசு பார்க்கலாம். இதனால என்னாகும்? ரெண்டாவதா, காலப்போக்குல பெரிய அளவுல சேமிக்க முடியும். நீங்க போட்ட காசு கொஞ்ச வருஷத்திலே ரிட்டர்ன் வந்துடும். மூணாவதா, உங்க வீட்ல சோலார் பேனல் இருந்தா உங்க வீட்டோட வேல்யூவே அதிகமாகும். சோ நீங்க வெறும் கரண்ட் பில் கட்டுற ஆளா இல்லாம ஒரு அசெட்டை உருவாக்குறீங்க. சோ தருண் நைனிகாவுக்கு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பக்கா இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும், நம்ம வீடு ஒரு சொத்தா மாறும்னு ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கறாரு. சேவிங்ஸ் மட்டும் இல்ல, நம்ம வீட்டோட மதிப்பும் ஏறுங்கிறது ஒரு உண்மையான கேரண்டியான விஷயம். இவ்ளோ கிளியரா ஒரு விஷயம் புரியும்போது அவங்க என்ன முடிவெடுப்பாங்க? ஒரு தெளிவான, போல்டான முடிவுக்கு வராங்க. இங்கதான் கதையோட கிளைமேக்ஸ். முதல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசின அதே நயனிகா தான் இப்ப பேசுறாங்க. ஆனா எவ்ளோ நம்பிக்கையோட, எவ்ளோ உறுதியா. இது வெறும் பேச்சில்ல, அவங்க ஃபியூச்சருக்கான ஒரு ஆக்ஷன். சோ இதுதாங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தவங்க இப்போ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கு ஓனர்ஸ் ஆகிட்டாங்க. கவலையிலிருந்து ஒரு சந்தோஷமான முடிவை நோக்கி போயிருக்காங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? சிம்பிள். சில சமயம் நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ற விஷயங்கள்ல தான் நமக்கான ஒரு பெரிய தீர்வு ஒளிஞ்சிருக்கும். சரி, இப்ப நீங்க யோசிங்க, உங்க டெய்லி லைஃப்ல உங்களை கடுப்பேத்துற எந்த விஷயம் உங்களுக்கான அடுத்த பெரிய சொல்யூஷனா இருக்கலாம்? யோசிச்சு பாருங்க.